வருகிற 23 ஏப்ரல் வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் சட்டசபைக்கான எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தால் எந்த கட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரணும், யார் முதலமைச்சராக வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய உரிமை என்ன, நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஷ்யா கலி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 23 ஏப்ரல் அன்னைக்கு எலெக்ஷன், சட்டசபைக்கான எலெக்ஷன். இந்த சட்டசபையில் பார்த்திங்கன்னா ஒரு மும்முனை போட்டி இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக கூட்டணி ஒரு 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 பிரிவாகவும், அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக கூட்டணி ரெண்டாவது பிரிவாகவும், தாவேகா விஜய் தலைமையில் அவர்களோட ஒரு கூட்டணியும் ஒரு கூட்டணி தான் மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை தவிர்த்து சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், அப்புறம் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோட கூட சேர்ந்துக்கிட்டு அது ஒரு சின்ன லெவலில் இருக்குது. இருந்தாலும் பெரிய லெவலில் மும்முனை போட்டி தான் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்கும் உள்ள நிலைமை, எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சிக்கு வரணுமா, அதிமுக ஆட்சிக்கு வரணுமா, இல்லை விஜய் அவர்கள் கட்சி தாவேகா ஆட்சிக்கு வரணுமா, முதலமைச்சராக யார் இருக்கணும், நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருக்கணுமா, எடப்பாடி அவர்கள் இருக்கணுமா, இல்லை விஜய் அவர்கள் இருக்கணுமான்றது தான் பெரிய ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகவும், யாருக்கு ஓட்டு போகிறீங்க, ஒருத்தருக்கு யாருக்கு ஓட்டு போக போகிறீங்க, யார் வரணும், யாருக்கு வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கு எது நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நாங்கள் ஒரு நிலையான ஆட்சி தருவோம், நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்திருக்கோம், எங்கள் கட்சி ஒரு டிசிப்ளினான கட்சி, எங்கள் கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி, நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம், மக்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு இலவச பஸ்ஸில் போகிறதுக்கு வசதி கொடுத்துருக்கோம், அப்புறம் இப்போ வந்து மாதம் மகளிருக்கு 1000 ரூபா ஊதியம் இது கொடுத்துருக்கோம், ஊக்கத்தொகை கொடுத்துருக்கோம், இப்போ 2000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம், இப்போ 8000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுத்துருக்கோம், அப்புறம் இன்னொரு நிறைய விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ நான் முக்கியமாக சொல்ல வர்றது, நாங்கள் ஒரு நல்ல நிலையான ஆட்சி தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த 5 வருஷம் பீரியடை நாங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்துவோம், எங்கள் கூட்டணி ஒழுங்கான டிசிப்ளினாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம பழனிசாமி அவர்களோட தலைவரான அதிமுக அணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இணக்கமாக இருக்கும், தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இணக்கமான ஆட்சி வச்சு நடத்துனா தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் பெட்ரோல், கேஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு அணுகுமுறை நல்லா இருந்தால் தானே இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமான ஒரு ஏற்படுத்துறது தான் நல்லாயிருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்களும் நிறைய ஆட்சி பண்ணியிருக்கோம், நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம், நாங்களும் நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை முன்னுக்கு வைக்கிறாங்க. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் தலைமையிலான ஆட்சிகள் அவங்க வந்து நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், நாங்கள் இளைஞர்கள் அணி, அதுவும் முக்கியமாக இளைஞர்கள்லாம் பின்னாடி அவங்க நிற்கிறாங்க, அவங்க கூட்டமாக ஒரு மாற்றம் தேவை, நாங்கள் பல புரட்சிகள் செய்ய வருவோம், நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வாதத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க. இப்போ இந்த 3 கட்சியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது, யார் முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்தால் நல்லது அப்படின்றது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே விவாதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அவங்க சொல்கிற கட்சியை பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கும் இதில் ஒவ்வொரு விஷயங்கள் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஒரு சிலர் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டாலின் அவர்கள்லாம் நல்லா ஆட்சி புரிப்பாருன்ற ஒரு மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதே மாதிரி அதிமுக சார்பினர் சிலர் அதிமுக விரும்புவாங்க, சிலர் வந்து புதுசாக மாற்றம் வரணும், இளைஞர் வரணும், இளைஞர் விஜய் அவர்கள் வரணும், அவங்க வந்தால் ஆட்சிக்கு நல்லா இருக்கணும்னா அவங்களும் ஒரு கருத்தை முன்னுக்கு வைப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஒருத்தர் கருத்தை நம்மளுடைய கருத்தை நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒருத்தரோட அபிப்பிராயம் அது மாறுபடும், அது டிபெண்டிங் அப்பான் அவருடைய ஐடியாலஜி, அவங்களுடைய விருப்பம் அதெல்லாம் மாறும். நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் இந்த கட்சி தான் போடணும், இவங்களுக்கு தான் போடணும், யாரும் இன்னொருத்தரை வற்புறுத்த முடியாது. அது அவங்களுடைய சாய்ஸ், அது அவங்களுடைய உரிமை. ஆனால்
நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே நினைக்கிறது வந்து நம்ம ஓட்டு போடுறோன்னா நம்ம ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறோம், இல்லை எடப்பாடிக்கு ஓட்டு போடுறோம், இல்லை விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறாங்க. நிறைய மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யார், எந்த கட்சி, அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு இளைய சமுதாயம், அதாவது புதுசாக வந்திருக்கிறாங்க, அதை இப்போ புதுசாக வாக்காளர் வாக்கு வாக்கு இப்போ தான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வாக்கு போட்டு போடுறோம்னு நினைக்கிறாங்க. அவங்களும் அதான் நினைக்கிறாங்க. நம்ம போடுற ஓட்டு வந்து நேரடியாக விஜய்க்கு போடுறோம், இல்லை ஸ்டாலினுக்கு போடுறோம், இல்லை எடப்பாடிக்கு போடுறோம், இந்த 3 பேரில் யார் சிறந்தவங்க அவங்களுக்கு தான் போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையிலே அப்படி ஒரு இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம போடுற ஓட்டு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட முடியாது, நீங்கள் நினச்சா கூட விஜய்க்கு ஓட்டு போட முடியாது, நீங்கள் நினச்சா கூட யாருக்கு ஓட்டு போட முடியாது, எடப்பாடிக்கு ஓட்டு போட முடியாது. ஒருவேளை உங்கள் தொகுதியில் அவர் நிற்கிறாங்கன்னா, உங்கள் தொகுதியில் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா அவருக்கு ஓட்டு போடலாம். ஸோ நம்ம போடுற ஓட்டு வந்து யாருக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்கு தான் ஓட்டு போடுறோம். ஸோ நம்ம தொகுதிக்கு யார் எம்எல்ஏ வரணும், யார் சட்டமன்ற உறுப்பினராக வரணும், அதுக்கு என்ன அதுக்கு உரிய அவங்கள தேர்ந்தெடுக்கிற உரிமை மட்டும்தான் நம்ம மக்களுக்கு இருக்குது. இப்போ நமக்கு நேரடியாக வந்து சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கான்னா கிடையாது. சட்டத்தில் அப்படி கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து நான் சீஃப் மினிஸ்டர் இவங்க தான் வரணுன்ட்டு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு டேட்டா ஓட்டு போட முடியுமானா ஓட்டு போட முடியாது. அந்த மாதிரி உரிமை கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் அவங்கவுங்க ஒரு எம்எல்ஏவையோ தேர்ந்தெடுக்கணும். அவங்களில் வின் பண்ணவங்க அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் தலைவர் சீஃப் மினிஸ்டராக வருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன்றது ஒன்றே ஒன்று தான். நம்ம தொகுதியில் யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். அவ்வளோ நம்ம தொகுதியில் யார் எம்எல்ஏ நிற்கிறாங்களோ அவங்கள யாருக்கு ஓட்டு போடணுமோ அதை தான் நம்ம போட முடியுமே தவிர, நம்ம டைரெக்டாக ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ போடுற உரிமை நமக்கு கிடையாது. நம்ம அதை செய்ய முடியாது. ஸோ இதை நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம். எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லோரும் செலக்ட் பண்ணி எந்த கட்சி ஆட்சி அதிகமான எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவர்னர் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அதிகாரம் கொடுக்குறாங்க. இந்த ஆட்சி அமைங்க, இருக்கிற கட்சியில் எந்த கட்சி எந்த கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏ இருக்கோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதில் முதலமைச்சர் யாராக வரணும், மற்ற அமைச்சர்கள் யாராக வரணும்னு அவங்க அந்த டீம் ஆஃப் செலக்டட் எம்எல்ஏஸ் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய உரிமை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர் ஓட்டு போடலை, டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லை, நமக்கு அந்த உரிமையும் இல்லை. நாம் செய்கிறது யாருன்னா நம்ம தொகுதிக்கான எம்எல்ஏ யார் அதை தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொகுதியில் அடிக்கிற எம்எல்ஏ யார் நிற்கிறாங்க, இந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சின்றதை தாண்டி அந்த நம்ம கட்சியில் நம்ம தொகுதியில் நிற்கிற எம்எல்ஏ எப்படிப்பட்டவர், ஒரு நல்லவரா, நேர்மையானவரா, நியாயஸ்தரா, ஒழுக்கமுள்ளவரா, ஒரு நல்ல விஷயம்னா ஒரு நிறைய விஷயங்கள் தொண்டு விஷயங்கள் செய்திருக்காரான்னு பார்க்கணும். ஒரு காலத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேர் கக்கன்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளோ ஏழ்மையாக இருந்தாராம். போலீஸ் இலாக்காவோட வந்தியில் ரொம்ப காலமாக இருந்திருக்கார். அவர் வந்து எந்த அளவுக்குன்னா காமராஜரை வந்து ஒரு நாள் வந்து வாங்க மீட்டிங்கு போனோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. காமராஜர் வரவே இல்லையா. என்ன லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அவரை போய் பார்க்க போனால் அவர் வந்து என்ன பண்ண வரலன்னா, இல்லை என் வேட்டையை துவைச்சி போட்டிருக்கேன், எனக்கு காஞ்சதாரப்பா நான் வர முடியும் அப்படின்னாராம். ஸோ அவருக்கு அடுத்து உடுக்கிற துணி கூட சரியான இல்லாத அளவுக்கு ஏழ்மையில் இருந்தது ஒரு போலீஸ் இலாக்கா மந்திரி. ஸோ அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ட்ரெயினில் ஏதோ ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ட்ரெயின் வந்ததுக்காக ட்ரெயின் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்லேயே பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துட்டாராம். அப்போ வந்து அங்கே உள்ள ஒருத்தர் வந்து போலீஸ்காரங்க வந்து என்னப்பா எங்கெல்லாம் படக்கூடாது போப்பா அப்படின்னா, இப்போ இல்லைப்பா நான் தான் போலீஸ் இலாக்கா மந்திரின்னா, ஐயோ சார் படுங்க சார் வருங்க சார் சொல்லிட்டு அவங்க காலையில் முழிச்சு காலையில் அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வந்தாராம். அந்த அளவுக்கு ஏழ்மையாக இருந்திருக்காரு. ஒரு கடைசி காலத்தில் கூட ஒரு என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு மெடிக்கல் செலவு கூட வசதி இல்லாமல் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஏழ்மையாக அந்த அளவுக்கு தொண்டு செஞ்சுருக்காங்க. ஸோ நம்முடைய மூதாதையர்கள் சரியான ஆட்களை செலக்ட் பண்ணி, சரியான எம்எல்ஏகளை செலக்ட் பண்ணி, சரியான ஆட்சியாளர்கள் அமைக்கிறது காரணத்தினால அவங்க நல்ல ஆட்சிக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை நம்ம முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
அது மாதிரி ஒருத்தர் இல்லை, அதே மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஸோ நல்ல ஆட்களை, நல்ல எம்எல்ஏ நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அவங்க ஒரு நல்ல ஆட்சி அமைச்சு நமக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம்? நல்லவங்களா, கெட்டவங்களா, அவங்க கேரக்டர் என்ன, பேசிக் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு தலைமையர் யாருன்றதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, நம்ம ஏதோ ஏனோ தானோ நேராக போகிற 23ஆம் எலெக்ஷன் வருது, நேராக இப்போ ஏதோ ஒரு கட்சிக்கு டக்குன்னு போடுறோன்றதை தாண்டி நம்ம தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கிற கேண்டிடேட் யார், அவங்களுடைய பேசிக் கரெக்ட் என்ன, ஏன்னா அவங்க தான் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. சட்டமன்றத்தில் போய் உங்கள் தொகுதியோட பிரச்சனைகளை பற்றி பேச போகிறாங்க, உங்கள் தொகுதிக்கு தேவையான விஷயங்களை தேடி தர போகிறாங்க, உங்கள் தொகுதி மேம்பாட்டுக்கு அவங்க தான் உழைக்க போகிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தால் தானே அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். இப்போ அவங்க ஒரு கரப்டான ஆள், நிறைய மோசடி பண்ணுறவங்க, திருடர்களாக இருக்காங்க, எல்லாம் ரொம்ப நிறைய ஒரு என்ன காசு கொடுத்து சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஓட்டு காசு கொடுத்து வாங்குறவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ் தான் நினைப்பாங்க. ஸோ நான் ஒவ்வொரு ஓட்டுக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்து ஓட்டு வாங்கினேன், அப்போ நான் இவ்வளோ செலவு பண்ணேன், அப்போ இதை வச்சு நான் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு தொண்டு உள்ளமோ இல்லை சேவை உள்ளமோ இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தொகுதியில் உள்ள எம்எல்ஏ எப்படிப்பட்டவர், யார், என்ன செய்கிறாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, நல்லவரா கெட்டவரா, அவருடைய என்னென்ன எப்படிப்பட்டவர், நம்ம தொகுதியிலே இருக்கிறாரா, நம்ம தொகுதியில் போய் பார்க்க கொள்ள முடியுமா, அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம போடுற ஓட்டை நம்ம தொகுதியோட எம்எல்ஏக்கு தான் போடுறோன்றது தெரிஞ்சு நீங்கள் ஓட்டு போடணும். நிறைய இடங்கள்லாம் பார்க்குறோம், காசு கொடுக்குறாங்க, காசுக்கு நீங்கள் ஒரு ஓட்டுக்கு எனக்கு இவ்வளோ 1000 கொடுங்க, 2000 கொடுங்கன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை காசை கொடுத்து நம்ம காசை வாங்கிட்டோம், அதுக்காக நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசு வாங்குறதும் குற்றம், காசு கொடுப்பதும் குற்றம் அப்படின்னா சட்டத்தில் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட போய் காசு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களான்னு என்னென்னு தெரில. ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீ காசு வாங்கினதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட நான் உனக்கு ஒரு 2000 காசு கொடுக்குறேன், நான் உன்னை கொள்கிறேன் அப்படின்னா நான் ஒத்துப்போமா? இல்லை நான் உங்கள் 2000 உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உங்கள் வீட்டில் வீட்டில் உள்ள பொருள்லாம் திருடுறேன், ஒரு திருடன் வரான், நம்மகிட்ட நான் ஒரு 2000 காசு கொடுக்குறேன்ப்பா, நான் உங்கள் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் திருடுறேன்னா ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி காசு ஒருத்தர் நம்ம கொடுத்து காசுக்காக ஓட்டை விற்காதீங்க, அது உங்களுடைய உரிமை. அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு காசுக்காக விற்றீங்கன்னா அதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ நான் காசு வாங்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன திட்டுவீங்க, என்னடா எனக்கு கிடைக்கிற காசை கெடுக்கிறீ அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ காசு வாங்கினீங்கன்னா கூட ஒருவேளை அந்த காசுக்காக நீங்கள் அவனுக்கு விசுவாசமாக அவனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறானாலே அவன் நல்லவன் கிடையாது. காசுக்காக உங்களுக்கு ஓட்டை கொடுத்து வாங்குறான்னா கண்டிப்பாக அவங்க அப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு நல்லது செய்வார்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவர்னால உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். நிறைய அது செலவு பண்ணதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு எவ்வளோ பணம் அதில் சுருட்ட முடியும், அடிக்க முடியும், ஆட்சியில் இதை பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 23 ஏப்ரல் அன்னைக்கு கண்டிப்பாக போய் வாக்காளர் சீட்டில் போய் உங்கள் வாக்குச்சாவடியில் போய் உங்களுடைய ஓட்டை போடுங்க. யாருக்கு போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஓட்டு யாருக்குன்னா உங்களோட எம்எல்ஏக்கு தான். நீங்கள் ஒரு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அந்த எம்எல்ஏ நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவர் என்னன்னு அதுக்கு முன்னாடி இப்போ டைம் இருக்கிறதுல ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல எம்எல்ஏக்கு நீங்கள் ஓட்டை போடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மனசு, உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்த திருப்தி இருக்கும். நம்ம சரியான ஆளுக்கு தான் ஓட்டு போட்டோம்னு. ஒரு தவறான ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுறது தப்பு. காசு கொடுத்து ஒருத்தர் ஓட்டு கேட்குறாருன்னா அவர்கிட்ட காசு வாங்கிட்டு அவருக்கு ஓட்டு போடுறது தப்பு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தரை உங்கள் வீட்டுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு வீட்டுக்கு பொண்ணுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சியை பண்ணி உங்கள் எம்எல்ஏ, உங்கள் தொகுதியடி சட்டமன்ற உறுப்பினர் யார் நல்லவரா வல்லவரா தொண்டு உள்ளவங்களவரா சேவை உள்ளவங்களன்றதை பார்த்து அவங்களுக்கு வாக்களித்து அவங்கள ஜெயிக்க வைங்க. நம்ம நல்ல ஒரு எம்எல்ஏகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. நல்ல ஆட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஆட்சி வந்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு வளம் கொளிக்கும், டெவலப் ஆகும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரே முக்கியமான மெசேஜ் என்னென்னா, குறிப்பாக யங் ஜென்ரேஷன், அதுவும் ஃபஸ்ட் டைமாக போடக்கூடிய மக்கள், ஃபஸ்ட் டைமாக எலெக்ஷன் போடுற மக்களுக்கு நீங்கள் போடுற ஓட்டு உங்கள் எம்எல்ஏக்கு தான், உங்கள் தலைவருக்கு இல்லை. நீ சிஎம்ஐ தேர்ந்தெடுக்க உரிமை உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் உங்கள் போடுற ஓட்டு உங்கள் தலைவர் உங்கள் எம்எல்ஏ எப்படிப்பட்டவர் நல்லவராக பார்த்து உங்கள் ஓட்டை வாக்களிங்க. உங்கள் ஓட்டை கரெக்டான ஓட்டு, உங்களுடைய வாக்குரிமைன்றது உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு சக்தி, மாபெரும் சக்தி. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில்
வாக்குரிமைன்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி. அதை சரியாக பயன்படுத்தி சரியான தலைவரை, சரியான எம்எல்ஏவை, சரியான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் அதுதான் நம்மளுடைய உரிமை மட்டுமில்லை, அதுதான் நம்மளுடைய கடமை. வாக்கு அளிப்பதுன்றது நம்மளோட உரிமை. சரியான தலைவருக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியான தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்தால் தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும், வாழ்க்கை முன்னேறும், நாடுகளும் செழிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அவங்களோட வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு சரியான ஒரு ஆளுக்கு உங்கள் வாட்டை சரியான முறையில் வாக்களித்து நம் நாட்டினுடைய நலத்தை, தமிழ்நாட்டின் நலத்தை காக்க வேண்டும் என்று ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யா கலி.